ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி February 21st. உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி February 21st சனிக்கிழமை. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Two of Pentacles, Five of Pentacles, Judgment, Queen of Swords, the Hierophant card வந்திருக்கு. Bottom of the deck, Page of Pentacles. இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்ப்ரெட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஓவரால் நீங்கள் இன்றைக்கி எப்படி இருப்பீங்க, உங்களோட நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு 2 விஷயங்களுக்கு இடையில ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி மனசில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அந்த எனர்ஜியும் இன்றைக்கி இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட் ரியலைசேஷன் இன்றைக்கி வரும். ஓகே, ஒரு அவேக்கனிங் இன்றைக்கி இருக்குது உங்கள் லைஃப்பில். ஓகேங்களா, யூனிவர்ஸ் உங்களுக்கு ஓவரால் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதோ ஒரு மாற்றம் ஆரம்பமாகுது, ஒரு சேஞ்ச் பிகின் ஆகுது. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சன் ஆக போகிறீங்கிறது தெரியுது. ஓகே, இப்போ உங்களோட ஜாப் அண்ட் கரியர் பார்க்கலாம். ஓகே, Two of Pentacles, Page of Pentacles வந்திருக்கு. ஸோ ஒர்க்கில் ஒரு மல்டி டாஸ்கிங் டேவாக இருக்கும் இன்றைக்கி. ஓகேவா, 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகே, அதே மாதிரி புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. சரிங்களா, நிறைய விஷயங்களை புதுசாக உங்கள் ஒர்க் வைஸ் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும். ஓகே, ஒரு நியூ ப்ராஜெக்ட், இல்லை நியூ ஐடியாஸ், இல்லை ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுற சான்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். ஓகேங்களா, யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஓகேவா, ஏனோ தானோன்னெலாம் ஹேண்டில் பண்ணாதீங்க. இன்றைக்கி வர ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சரில் ஒரு பெரிய க்ரோத் இருக்குது, ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் வரி பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு நெருக்கடியான நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்லாம் அமையும். சரிங்களா, ஆனால் இது பெர்மனன்ட் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஓகே, ஒரு டெம்ப்ரவரியான ஒரு இஷ்யூ தான். இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ நாளைக்கே சரியாயிடலாம். ஓகேங்களா, இல்லை நாளை மறுநாள் சரியாகலாம். பெருசாக ரொம்ப நாள்லாம் நீடிக்காது, சீக்கிரமாகவே ஒரு மாற்றம் வந்துடும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகும். இம்மீடியட்டாக ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள் கைக்கு வரும், பெருசாக ஒருத்தர்கிட்டேருந்து சப்போர்ட் வரும் அப்படின்லாம் இல்லை. சின்ன சப்போர்ட் கிடைக்கும். ஸ்லோவாக நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகுங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. அதை தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறது ஒரு டெம்ப்ரவரி ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, அண்ட் அடுத்து லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா, உங்களோட மைண்ட் கிளியர் ஆகும். நிறைய ஏதாவது குழப்பங்கள் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட மைண்ட் கிளியர் ஆகும். உங்களுக்குள்ளே இருந்த அந்த இன்னர் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங் பர்சன் ஆவீங்க இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. ஸோ பாஸ்ட் பற்றின ரியலைசேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரை நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி புரியும். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் அதிக வேல்யூ கொடுப்பீங்க. ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாள். ஓகே, ஃபேமிலியில் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் லைஃப்பில் இருக்கிற பெரியவங்க, மூத்தவங்க, நீங்கள் சில பேர் ஒரு ஒரு மென்டராக வச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு குருவாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களோட கைடன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஃபேமிலியில் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
ஃபேமிலி பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சலசலப்பு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து அது எல்லாமே கிளியர் ஆகும். அந்த இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகும். ஒரு அமைதியை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேமிலிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜ். ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இன்றைக்கி இருக்குது. ஒரு மாற்றம் வருது, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை சரியான பாதை தான். ஓகேங்களா? உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்ன விஷயத்த லேர்ன் பண்ணுறீங்களோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. ஓவர் எமோஷன்ஸ்லாம் வந்து அந்த வேலைக்கு ஆகாது. ஓகே, ப்ராக்டிக்கலாக எது சரிப்பட்டு வருமோ அதை மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனால் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதே மாதிரி லைஃப் வந்து ஸ்லோலி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே அது டெம்ப்ரவரி தான். ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே டெம்ப்ரவரி தான். சீக்கிரமாகவே உங்களோட நிலைமை மாறும். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நாளைய நாள் இன்னும் நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.